ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புனிதா அப்படிங்கிற சீரியல் சன் டிவியில் வந்து போடுறாங்க. அது வந்து ரொம்ப பரவாயில்லாமல் போய்கிட்டு இருக்கு. அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பாரு சித்தி பின்னாலே வந்து சித்தி சொன்னது தான் சட்டன்னு புருஷனை கூட மதிக்காமல் பின்னால் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க புனிதா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து எல்லா சொத்தையும் வந்து புனிதா பேரில் எழுதி வச்சாங்க. சொத்துக்காக சண்டை வருது. புனிதா பேர்லேயும் புனிதா வீட்டுக்கார கபிலன் பேரையும் எழுதி வச்சிடறா. இதனால் வீட்டில் ஒரே சண்டையாக இருக்குது. 2 தம்பிகள் வந்து இருக்காங்க. ஒரு தம்பி வந்து எனக்கு சொத்து வேணும்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு தம்பி பரவாயில்லை அப்படி சொல்கிறாரு. புனிதாவோட அம்மாவோட சொத்து வந்து 30 கோடி ரூபா வந்து முதல்ல கொடுத்தாங்களாம். அதுக்கு வட்டி என்னாச்சு? அதனால எல்லா சொத்தும் வந்து பார்த்தீங்கன்னா புனிதாக்கு தான் அப்படி சொல்லி புனிதாக்கு அப்பா எழுதி வச்சிடறாரு. இப்போ புனிதாவே அப்பா கிட்ட போய் பேசுகிறாரு. இந்த பாரு கபிலனும் பேசுகிறாரு. நான் வந்து எப்போவுமே உங்கள் வீட்டு விஷயத்தை தலையிடுவேன். ஆனால் இந்த சொத்து விஷயத்தை நீங்கள் ஏன் எங்கள் சித்தி பேரில் உங்கள் மனைவி பேர்லேயே எழுதி வச்சுருங்க. எங்களுக்கு எந்த சொத்தும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் பேசாதீங்க. நான் முடிவு எடுத்து தான் எல்லா சொத்தும் புனிதாக்கு மட்டும் தான் சேரணும். இதை பற்றி எங்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூங்கொடி அப்படிங்கிற சீரியல் நல்லா வந்து போய்கிட்டு இருக்கு. எப்படியோ தான் காதலிச்ச சரவணனை ஒரு வழியாக வந்து கைப்பிடிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அத்தைக்கு வந்து வயது எறியுது. எல்லா சொத்தையும் இதுவும் அப்படி தான் தன்னுடைய பையங்களுக்கே வந்து சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூங்கொடி வந்து இனிமேல் தான் இருக்க ஆட்டம். இவ்வளோ நான் சும்மா எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் விரட்டுவேன். இப்போ இவ்வளோ நாள் கல்யாணம் ஆகாமல் செஞ்சாங்க. வீட்டை விட்டு வெளியில் வரட்டுவேன்னு சொல்கிறாங்க. இதே அவள் அப்பா வந்து கேட்குறாரு. அவர் வந்து சப்போர்ட்டு. பூங்கொடி வந்து பார்த்திங்கன்னா சரவணனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. கதறி அழுறாங்க. அம்மாவை நினச்சி நீங்கள் அம்மாவை நினச்சி கதறி அழுறாங்க. உங்களுக்கு மனைவியாக மட்டும் இல்லாமல் ஒரு தாயாகவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சரவணனுக்கு வந்து கட்டி பிடிச்சி வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. அதை வந்து அவங்க நாத்தனார் வெளியிலேருந்து பார்த்துறாங்க. யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.